அஸ்வசம முதலாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பலருக்கு பல்வேறு காரணங்களுக்காக கொடுப்பனவுகள் வழங்குவது இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதன்படி சுமார் 2 லட்சம் வரையான பயனாளிகளுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருந்தது. தேசிய அடையாள அட்டை பிரச்சினை, வங்கிக் கணக்கு இலக்கம் தொடர்பான பிரச்சினை, நிலுவையில் உள்ள மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள், தெரிவு செய்யப்பட்ட பயனாளி மரணமடைந்திருத்தல், தொழில்நுட்ப பிழை போன்ற பல்வேறு பிரச்சினைகள் இவற்றில் தாக்கம் செலுத்தியிருந்தன. இதனால் கடந்த 1 வருடத்துக்கும் மேலாக அவர்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது பலருக்கு பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு கொடுப்பனவுகள் வங்கியில் வரவு வைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஜூன் மாதம் முதல் இவர்களுக்கான கொடுப்பனவுகள் வங்கியில் வரவு வைக்கப்பட்டுள்ளன. ஜூலை மாத கொடுப்பனவும் தற்போது வரவு வைக்கப்பட்டுள்ளது. அஸ்வசம முதலாம் கட்டத்தில் பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டு கொடுப்பனவு நிறுத்தப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கான பிரச்சினைகள் நிவர்த்திக்கப்பட்டு கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எனவே அஸ்வசம முதலாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டவர்கள் தங்களுடைய கொடுப்பனவு வங்கியில் வரவு வைக்கப்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்ளவும் நலன்பொறி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு சென்று உங்களுடைய அடையாள அட்டை இலக்கம் அல்லது உங்களுக்கு வழங்கப்பட்ட QR குறியீட்டு இலக்கம் என்பவற்றை கொண்டு உங்கள் கணக்கை பரிசோதிப்பதன் மூலம் இதனை அறிந்து கொள்ளலாம். 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் அஸ்வசம முதலாம் கட்ட கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இதன்போது இடைநிறுத்தப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் வழங்கப்படுகிறது. இதனால் 2 வருடங்களுக்குரிய நிலுவை கொடுப்பனவு வழங்கப்படுமா என்ற கேள்வி காணப்படுகிறது. இதுவரை அரசாங்கம் நிலுவை கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. எதிர்வரும் காலங்களில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலாம் என அறிய முடிகின்றது. இதேவேளை அஸ்வசம 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களில் இருந்து 4 லட்சம் பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போது அஸ்வசம கொடுப்பனவை 13.8 லட்சம் குடும்பங்கள் பெற்று வரும் நிலையில் மேலும் புதிதாக 4 லட்சம் பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர். அஸ்வசம 2ஆம் கட்டத்துக்கு சுமார் 8 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்கப் பெற்றுள்ள நிலையில் அவர்களில் தகுதியானவர்களை தெரிவு செய்து கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கைகள் இன்னும் சில நாட்களில் ஆரம்பிக்கப்படவுள்ளது.